ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 10ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, வரக்கூடிய நாட்களானது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய பெறப்போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடந்த சில காலங்களாகவே ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகளானது மீண்டும் தலை தூக்குமா, அந்த ஒரு சோதனை காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் மீண்டு வருவார்களா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஜூலை 10ஆம் தேதி அன்று ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு நடைமுறைக்கு உகந்த மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 3ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குருவினுடைய வலுவான ஆதரவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு, தைரியங்கள், குறுகிய பயணங்கள் மற்றும் உங்களுடைய திறன்கள் தொடர்பான எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் வீட்டில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் உங்களை ரொம்பவுமே சுறுசுறுப்பாகவும் நேரடியாகவும் சில சமயங்களில் பொறுமையற்றவராகவும் பார்த்தீங்கன்னா ஆக்குவாங்க. ஸோ இந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயங்களை சுறுசுறுப்பாக செய்யணுமோ அந்த விஷயத்தில் ரொம்ப மிக விரைவாக செய்யணுங்க. அதேபோல் நேரடியாக பார்த்திங்கன்னா நீங்கள் நடந்து பேசிக்கொள்வதோ இல்லை ஏதாவது ஒரு பண விஷயமாகட்டும் இல்லை மற்ற தொழில் விஷயங்களாகட்டும் மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது. நீங்களே பார்த்திங்கன்னா அதை நேருக்கு நேர் போய் பார்த்து சந்தித்து பேசி எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கணும். அதேபோல் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடையூறுகள் ஏற்படும். அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையை காப்பது ரொம்ப சிறந்ததுங்க. அதே போல் 11ஆம் வீட்டில் உள்ள சனி பார்த்திங்கன்னா இப்பொழுது அவசர முடிவுகளை விட மெதுவான மற்றும் நிலையான வேலைகள் சிறந்தது என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. ஸோ இந்த காலகட்டங்களானது பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை பார்த்திங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தைரியத்தையும் பொறுமையும் இணைக்கும் போது அது மட்டும் பார்த்திங்கன்னா முடிவுகள் நிலையானதாக மாறும். மேலுமே உங்களுடைய தொழில் மற்றும் வேலை என்று பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது தகவல் தொடர்பு, ஆவணப்படுத்தல், சந்தைப்படுத்தல், ஊடகம், விற்பனை மற்றும் குறுகிய தூர பயணங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய தைரியங்களும் இப்பொழுது மேம்படக்கூடிய காலகட்டங்கள். ஆனால் அளவுக்கு அதிகமாக வாக்குறுதி அளிப்பதை தவிர்க்க வேண்டும். சூரியன் கடகராசியில் உச்சம் பெற்ற வியாழனுடன் பார்த்திங்கன்னா இணைவதனால இந்த காலகட்டத்தினுடைய 2ஆம் பகுதி மிகவும் தீர்க்கமானதாக மாறுங்க. ரிஷபராசிக்கு இது 3ஆம் வீட்டை செயல்படுத்துவதனால தகவல் தொடர்பு, தைரியங்கள், குறுகிய பயணங்கள் மற்றும் திறன்கள் தொடர்பான தொழில் முடிவுகள் முக்கியமானதாகிறது. ஸோ முதல் வீட்டில் செவ்வாய் இருப்பது தைரியத்தையும் வேகத்தையும் பார்த்திங்கன்னா கொடுக்குது. இருப்பினும் கூட உயர் அதிகாரிகள், வாடிக்கையாளர்கள் அல்லது சக ஊழியர்களிடம் கடுமையாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். 11ஆம் வீட்டில் சனியினுடைய இருப்பு சில விஷயங்களையும் தாமதப்படுத்தலாம். ஆனால் அது மேலுமே முதிர்ச்சியான பணிமுறையை பார்த்திங்கன்னா உருவாக்கக்கூடும். வணிகம் மற்றும் சுய வேலை வாய்ப்புகளை குறித்து பார்த்தோம் அப்படின்னா வணிகர்கள் இந்த காலகட்டத்தை பார்த்திங்கன்னா யதார்த்தமான திட்டமிடலுக்கு பயன்படுத்த வேண்டுங்க. வியாழனினுடைய கிரகம் தகவல் தொடர்பு, தைரியங்கள், குறுகிய பயணங்கள் மற்றும் திறன்கள் மூலமாக வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கிறது. அதே நேரத்தில் புதனினுடைய சஞ்சாரங்கள் கலந்துரையாடல்கள், ஆவண பணிகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளை மேம்படுத்துகிறதுங்க. உங்களுடைய துறையை பொறுத்து தொடர்புகள், பயணங்கள் அல்லது இணையவழி தகவல் தொடர்பு மூலமாக புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்கலாம். உணர்ச்சி அல்லது அழுத்தத்தினுடைய அடிப்படையில் மட்டும் செயல்படாதீர்கள். செவ்வாய் உங்களுக்கு தன்னம்பிக்கையை பார்த்திங்கன்னா அளிக்கக்கூடும். ஆனால் சனி ஆவணப்படுத்தல், வரவு செலவு கட்டுப்பாடு மற்றும் பொறுமையை பார்த்திங்கன்னா கோருகிறது அப்படின்னு தான் சொல்லணும்.
முடிவுகள் முறையாக சரிபார்க்கப்படும் போது அசையா சொத்து, கல்வி, ஆலோசனை, தகவல் தொடர்பு, தொழில்நுட்ப பணிகள், வர்த்தகம் மற்றும் சேவை சார்ந்த செயல்பாடுகளானது பார்த்திங்கன்னா முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் உறுதுணையாக செய்து கொடுப்பாங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய நிதி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்க கூடுங்க. அந்தஸ்தையுமே பார்த்திங்கன்னா அந்தஸ்தையோ அல்லது தன்னம்பிக்கையோ நிரூபிப்பதற்காக மட்டும் செலவுகளை செய்வதை தவிர்க்கவும். குரு பகவான் குறிப்பாக 3ஆம் வீடு தொடர்பான விஷயங்களில் பாதுகாப்பையும் சிறந்த முடிவெடுக்கக்கூடிய திறனையுமே பார்த்திங்கன்னா கொடுக்கிறது. நிலையான வேலையினுடைய மூலமாகவே வருமானங்களானது பார்த்திங்கன்னா மேம்படலாங்க. ஆனால் செலவுகளை எழுதி வைத்து கட்டுப்படுத்த வேண்டும். அதேபோல் ஆதாரம் இல்லாமல் பணம் கடன் கொடுப்பதையும் ஊக வணிக முடிவுகளையுமே உணர்ச்சி வசப்பட்டு வாங்கக்கூடிய பொருட்களையுமே தவிர்க்கணுங்க. நீங்கள் சொத்து, வாகனம், கல்வி, பயணங்கள் அல்லது வணிகத்தில் முதலீடு செய்ய திட்டமிட்டால் இறுதி செய்வதற்கு முன் விருப்பங்களை கவனமாக ஒப்பிட்டு பாருங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியங்களானது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு காது, கெண்டைக்கால் மற்றும் இரத்த ஓட்டங்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கவனங்கள் தேவைப்படுகிறது. செவ்வாய் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு வெப்பம், எரிச்சல் மற்றும் அமைதியின்மையை பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுக்கும். எனவே ஒழுங்கற்ற உணவு, கோபம் மற்றும் அதிகப்படியான வேலையை தவிர்க்கணுங்க. கவனிக்கப்படாத ஒரு பிரச்சனையை தள்ளி போடக்கூடாது என்று சனி குறிப்பிடுகிறது. மேலுமே சீரான தூக்க பழக்கம், நடைப்பயிற்சி மற்றும் எளிமையான உணவு ஆகியவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா உதவக்கூடும். உங்களுக்கு ஏற்கனவே நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் தாமதமின்றி மருத்துவ ஆலோசனையை பார்த்திங்கன்னா பின்பற்றுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஏற்படும் அப்படின்னா எந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்களுடன் அதிகமாக பழகக்கூடும். குடும்பத்துடன் சிறு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் ராசி மாறுவதனால உணர்ச்சி பூர்வமான நெருக்கங்களானது பார்த்திங்கன்னா மேம்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 4ஆம் வீட்டில் உள்ள கேது வீடு, சொத்து, வாகனங்கள் மற்றும் மன அமைதி தொடர்பான விஷயங்களில் இடைவெளியோ அல்லது குழப்பத்தையோ ஏற்படுத்தக்கூடுங்க. மென்மையாக பேசுங்கள். ஒவ்வொரு சிறிய பிரச்சனைகளையுமே விவாதமாக மாற்றாதீர்கள். முதலில் பார்த்திங்கன்னா செவி மடுத்து பின்னர் பதிலளிக்கும் போது திருமணம் மற்றும் குடும்ப நல்லிணக்கங்களானது மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியை சார்ந்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வி நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் இருந்து கற்றல், அதேபோல் சொத்துரிமை சார்ந்த கல்வி, வாகனங்கள், பொருளியல் அடிப்படைகள் மற்றும் கல்வி நிலைத்தன்மை ஆகியவை மேம்படுது அப்படின்னு சொல்லலைங்க. புதனினுடைய இயக்கங்கள் பார்த்திங்கன்னா திருப்புதல், கலந்துரையாடல் மற்றும் எழுத்து பயிற்சி மூலமாக கற்றலுக்கு உதவுகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் ஒரு நிலையான கால அட்டவணையை பின்பற்ற வேண்டும். மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை தவிர்க்கணும். ஒரு நேரத்தில் ஒரு தலைப்பை முடிப்பதில் பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்தணும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள், பெரியவர்கள் அல்லது வழிகாட்டிகளினுடைய வழிகாட்டுதல் மிகவும் பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். மேலுமே உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கவும் இந்த காலகட்டத்தில் குரு, சனி மற்றும் பிற கிரகங்களினுடைய சாதகமான பலன்களை வலுப்படுத்தவும் இந்த ஒரு எளிய பரிகாரங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மேலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளாகட்டும் இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடையூறுகள் செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் அது பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி பரிகாரங்களை செய்வதனால அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த ஒரு பரிகாரத்தை ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா செய்வது ரொம்ப சிறப்பு. அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்தில் உள்ள செவ்வாய் பகவானை சாந்தப்படுத்தணும். அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு பருப்பை தானம் செய்யணும். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா நீங்கள் 10 பேர்த்துக்கு செய்யலாம், 20 பேர்த்துக்கு செய்யலாம். உங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னாலும் ஒருத்தர் 2 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு பருப்பை தானம் கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்று பார்த்திங்கன்னா செய்வது சிறந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்க்கும் பொழுது
உங்களுடைய ஆவணப் பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமைகளில் விநாயக பெருமானை வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு செய்து கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயங்களை செய்யும்போது எந்தெந்த கிழமையில் என்ன பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத முற்றிலும் தெரிஞ்சு அதற்கப்புறமா அந்த பரிகாரத்தை செய்வது சிறந்தது. ஸோ அப்போ தான் அந்த தெய்வத்திற்குரிய பலன்களானது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழமைகள்லாம் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான தர்மங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா தடைபட்டுரும் அப்படின்னு பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தடைபட்டுரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.